குமார், ஹாய். ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப சாரி. நீ எந்த தப்பும் பண்ணல, இருந்தாலும் உன்னை அவாய்ட் பண்ணிட்டு என்னோட தப்பு தான். நான் தான் வந்து முன்னாடியே பேசியிருக்கணும். ஒரு நிமிஷம் இரு. இப்போ நீ என்ன லவ் பண்ணன்னு சொல்ல வந்திருக்க, அதுதான் நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கணும், அப்படிதானே? ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட கோவமா பேசுகிறேன். புரியுது நீ கோவமா இருக்கன்ட்டு. ஆனால் அப்பா, அம்மா, டீச்சர் இவங்கெல்லாம் நம்ம பண்ணுறது தப்புன்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் நாட் த ரைட் ஏஜ். அது நம்மளும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுதோ சத்தியமாக சொல்கிறேன், எனக்கும் அதை விட ரொம்பவே ஹர்ட் ஆகுது. ஏன்னா அப்பா, அம்மா, டீச்சர் எல்லாரும் சொல்றதுனால இப்போ நம்ம தப்பு பண்றோம். இந்த தப்பு எப்போ சரியாகும் அப்படின்னா நம்ம லவ் பண்ணலாம், சரியாயிடும். என்ன ஜெனி? ஐ எம் சாரி. எனக்கு வேற என்ன சொல்லணும்னு சத்தியமாக தெரியல குமார். என்னால் முடியல. இப்போ நம்மளால ஒரு விஷயம் பண்ண முடியும். வி கேன் வெயிட் கரெக்டான ஏஜ் வர வரைக்கும். இப்போ ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயர் 12th வருது, நல்ல மார்க் எடுக்கலாம், பேரண்ட்ஸை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கலாம். ஜெனி ப்ளீஸ் உன் காலில் கூட விழுறேன். எனக்கு சத்தியமா இப்போ உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல. இப்போன்னு இல்லை, நான் எப்போ திருப்பி ரெடி ஆவேன்னு தெரில உன்கிட்ட பேசுறதுக்கு. புரியுது. ஐம் சாரி. நல்லா படி தயவு செஞ்சு ப்ளீஸ். அந்த கரெக்டான ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி நமக்குள்ள லவ் இருந்தானே திருப்பி நான் லவ் பண்ணுவேன்னு சொல்றியா?